நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிறப்ப நாங்கள் இருந்த வீடு வந்து இப்போது நான் இருக்கேன் பார்த்தீங்களா ஹால், இதோட சிறுசு. நாங்கள் 5 பேர் இருந்தோம். நான், அக்கா, தம்பி, அம்மா, அப்பா எல்லாருமே. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு படிக்கிறப்ப பின்ட்ராப் சைலண்ட்டில் வீடு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. வீடு எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி, நான் என் வேலையை பார்ப்பேன். நான் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த 2 மாதமும் நம்ம அவங்கள பார்த்துட்டே படிக்கணும். ஸோ நான் என் கிட்ஸை பார்த்துட்டு எப்படி படிக்கிறேங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்கூலுக்கு கிட்ஸ் போகிறப்ப டெய்லி வந்து 4 to 5 hours படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறமா 4 to 5 அப்படிங்கிறது எனக்கு 3 to 4 hours குறைஞ்சிருக்கு. அதுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா காலை வேகமாக எழுந்திரிச்சு சாப்பாட்டு வேலையை முடிச்சிடுவேன். இப்போ ஸ்கூல் இல்லைங்கிறப்ப நான் மார்னிங் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறேன். அப்படி லேட்டாக எழுந்திரிக்கிறப்ப ஸ்டடி டைம் அதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நான் எதுக்காக இப்போ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா, இத்தனை நாளாக வந்து டெய்லி 6 மணிக்கு ரொட்டீன் இருந்துச்சு, இப்படியே பழகிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு 10 days லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இந்த 10 days மட்டும் 3 to 4 hours படிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வழக்கம் போல் சாப்பாட்டு வேலையாமல் முடிச்சுட்டு 4 to 5 hours படிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னோட ஸ்டடி டைம் வந்து டெய்லி 3 to 4 hours. இப்போ படிக்கிற டைம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி படிக்கிறீங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். எல்லார் வீட்லேயும் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டுப்பாங்க, எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். நான் அதுக்காக தான் ஹாலில் என் கண்காணிப்பில் அவங்கள வச்சுட்டு படிச்சுட்ருக்கேன். நான் போய் ரூமில் கதவை சாத்திட்டு படிக்கலாம். அப்படி நான் ரூமில் கதவை சாத்திட்டு படித்தேன்னா இவங்க ஹாலில் பண்ணுற ரூட்டி எனக்கு தெரியாமல் போயிடும், அடிச்சுக்கிட்டு பெரிய சண்டையாக போயிடும். அதனாலே அவங்க பக்கத்தாலே நீங்களும் உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவு குழந்தைங்களை நீங்கள் தனியாக விடாதீங்க. என்ன மாதிரி பக்கத்தாலேயே உட்காந்துட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள். அவங்க வந்து டிவி பார்க்குறாங்களோ, டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்களோ, ஏதோ ஒன்று பண்ணட்டும், பக்கத்தாலே பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப வீட்டில் சண்டை கம்மியாக இருக்கும். இங்கே விட்டு போட்டு உள்ளே உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஜாலி, நல்லா சண்டை போட்டுப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டிவி ஒன்றாலும் பிரச்சனை இல்லை. நான் டிவி கண்டுக்க மாட்டேன், நான் மெஸ்ஸாக படிச்சுட்டு இருப்பேன். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம லேர்ன் பண்ணுறது நமக்கு எங்கேயாவது இடத்துல யூஸ் ஆகும். அப்படி தான் எனக்கு நான் சின்ன வயசில் அந்த குட்டி வீட்டில் டிவி சவுண்டில் படித்தது எனக்கு இப்போ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, படித்தோடனே ஜாப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு எப்பவுமே வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் படித்த அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ யாருமே வந்துட்டு நான் படிக்கிறேன், வேலை இப்போ வாங்கலை, படித்தது வேஸ்ட்டுன்னு நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்தது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. ஒரு நாள் உங்களுக்கு அது கை கொடுக்கும். எனக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த அட்மாஸ்பியரில் படித்தது இப்போ கை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நீங்கள் படித்தது உங்களுக்கு எப்பவுமே வேஸ்ட்டே ஆகாது. எனி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.